வணக்கங்க. எடப்பாடியிலிருந்து ஜோதிடர் சரவணன் பேசுறேங்க. இன்னைக்கு 17/2/2026. இன்னைக்கு சூரிய கிரகணம். இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணத்திலிருந்து வரக்கூடிய தீய கதிர்வீச்சிலிருந்து நம்மளை எப்படி தற்பாதுகாப்பு பண்ணிக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு கருத்து. அப்ப இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கற்கால மனிதர்கள், ஆதி மனிதர்கள் அவங்க தாங்க இந்த ஜோதிடத்தை கண்டுபிடிச்சது. பழைய மூல நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, அதாவது மனிதர்கள் அறிவு வரக்கூடிய தன்மையில இருக்கும்போது டெய்லியும் இரவு ஆனாக்கா சூரிய உதயமாகும் போது அவங்களுக்கு ஒரு மனப்பூரிப்பு ஏற்பட்டதுங்களா. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அந்த சூரிய கிரகணத்துக்கும் அவங்களுடைய மூதாதையர்களுடைய மனப்பூரிப்புக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, சூரியனுடைய உதயத்துல அவங்க பார்த்து ஒரு ஆனந்தப்பட்டு எடுத்தது தாங்க இந்த ஜோதிட சாஸ்திரமே. ஒவ்வொரு நாளும் இரவுல அவங்களுடைய அந்த மனபயத்தை நீக்கி அந்த காலையில உதயமாகக்கூடிய சூரியனை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி ஏற்பட்டுச்சுங்களாம். அப்புறம்தான் அவங்க அந்த சூரியன் என்னைக்கிடா உதயமாகுங்கிறத பார்த்து அவங்க டெய்லியும் சந்தோஷம் பார்த்து ஆனந்தப்பட்டாங்க. அப்புறம் நாளடைவுல வழிபாடு பண்ணாங்க சூரிய பகவானை. அப்படி வந்தது தாங்க ஜோதிடம். கற்கால மூல நூல்கள், ஆதி மூல நூல்கள் இததான் சொல்லுதுங்க. ஒவ்வொரு நாளும் சூரியனை பார்த்து எப்படி அவங்க ஆனந்தப்பட்டாங்க, வழிபட்டாங்கிறது. அதுல சில நாட்கள்ல அந்த சூரியன் மறையும் போது ஏன் மறைஞ்சதுன்னு ஆராய்ச்சி பண்ணி வந்ததுதான் ஜோதிடம். இந்த பக்கம் எப்படி போனாலும் மூலக்கரு இதுதான். அப்ப இன்னைக்கு சூரிய கிரகணம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதுல இருந்து எப்படி தற்பாதுகாப்பு பண்ணிக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு இரவு சூரிய கிரகணம் முடிஞ்சு நைட்டு படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு சின்ன கிண்ணத்துல பச்சைக்கல் பூரம் போட்டுக்குங்க. பச்சைக்கல் பூரம் போட்டுக்குங்க. வீட்டுல எப்பவுமே பூஜை அறையில தர்பை பில் வச்சுக்கங்க. வீட்டுல எப்பவுமே பூஜை அறையில தர்பை பில் வச்சுக்கங்க. கொஞ்சம் ஒரு கப்புல தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி எடுத்து அதுல பச்சைக்கல் பூரம் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டு, அந்த தர்பையில வீட்டுக்கு நான் வெளியில முடிஞ்சா வீட்டுக்கு வெளியில 4 மூலையில தெளிச்சு வீடு பூரா தெளிச்சு விடுங்க. அந்த பச்சை கற்பூரம் தண்ணியில கலக்கி தெளிக்கும் போது உங்களுக்கு அந்த சூரியனுடைய அந்த தீய கதிர்வீச்சல் இருந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா புனிதப்படுத்திக்கிறோம். நமக்கு அந்த தெய்வ சக்தியை தக்க வச்சுக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு தாந்திரிக பரிகாரங்க. இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க தண்ணியில கலச்சி தெளிக்கும் போது உங்களுக்கு அந்த தெய்வ சக்தி மறுபடியும் புதுப்பிச்சு காயும். அவ்வளவுதாங்க, சின்ன வீடியோ தான். நன்றிங்க, வணக்கம்.